நம்ம ஈஸியான ஐஸ்கிரீம் வந்து பிள்ளைங்களுக்கு இது வந்து கொக்கோ சாக்லேட் ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 3 ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் 3 எடுத்துருக்கிறேன். இந்த 3ஐயும் உடச்சி இந்த இதுக்குள்ள வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து போட்டுறணும். 3ல் வந்து 15, ஒன்றுலேயும் 5 இருக்குன்னு நினைக்கிறேன். 5 பிஸ்கட் இருக்குது. முக்கியமாக வந்து இதுக்கு வந்து க்ரீம் தான் ரொம்ப முக்கியம். க்ரீமோடையே நம்ம வந்து உடச்சி போடணும். மொத்தம் 15 பிஸ்கட் இருக்குது. 15 பிஸ்கட்டையும் மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம உடச்சி போட்டுறணும். உடச்சிட்டு நம்ம வந்து நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு இதோட ஒரு 200 பால் ஊற்றி நம்ம வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ இந்த பிஸ்கட்டையும் ஒரு 500 பால் எடுத்துக்கிறணும். அதில் 200 பால் வந்து இதில் ஊற்றி நான் அரைச்சிருக்கிறேன். மிக்சியில் அரைச்சி ஊற்றிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து 15 பிஸ்கட் ஓரியோ பிஸ்கட் 15ம் 3 ஸ்பூன் ஜீனியும் போட்டிருக்கேன். இதை இதில் ஊற்றிக்கிடுவோம். உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ஐஸ்கிரீமுக்கு வந்து ஜீனி எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. இந்த ரொம்ப ஈஸி இது. ஜீனி 15 பிஸ்கட் க்ரீமோடு போடணும். க்ரீமோடு போட்டு 200 பால் ஊற்றி ஜீனி வந்து ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் முடிய போடலாம். நீங்கள் தொட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ ஜீனி வேணுமோ அந்த ஜீனி போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த ஓரியோ பிஸ்கட்டில் வந்து நல்லா இது இருக்கும், சுகர் இருக்கும். அதை பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இதுலேயும் ஓரியோ பிஸ்கட்லேயும் பண்ணலாம், போன்விட்டா பிஸ்கட்லேயும் பண்ணலாம். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டக்குன்னு பிடிச்சிரும். இந்த பிஸ்கட்டில் மாவு தானே இருக்குது, அதனால் டக்குன்னு பிடிச்சிரும். இந்த பால், அந்த பிஸ்கட், ஜீனி 3 மட்டும் போட்டு நம்ம இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ட்ரிப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான். ஆனால் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான். நம்ம ஃப்ரீசரில் தான் நம்ம கொஞ்சம் நேரம் வைக்கணும். பாருங்கள், இப்படி கெட்டியாக வரும் பாருங்களேன். இதை கொஞ்சம் விட்டோம்னா அப்படியே அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் இது போட்டுக்கணும். நல்லா கிட்டிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ வந்து இதில் 15 பிஸ்கட் ஓரியோ பிஸ்கட் 3 பிஸ்கட் போட்டிருக்கேன். அது ஒரு பிஸ்கட்டில் 5 இருந்துச்சு. 15 பிஸ்கட் உடச்சி போட்டிருக்கேன். 200 பால் ஊற்றிருக்கேன். 3 ஸ்பூனு ஜீனி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நான் வந்து பால் வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கிடுவோம். அந்த தண்ணி ஊற்றாமல் வச்சு காய்ச்சின பாலில் மிக்சியில் போட்டு இந்த பிஸ்கட்டு நல்ல நெய்ஸாக பிஸ்கட்டு வந்து அரைச்சிடணும். நல்ல பவுடராக இருக்கணும், கட்டி இல்லாமல் அரைச்சிட்டு இதில் பாத்திரத்தில் ஊற்றிருக்கோம். இது செய்கிறது ஈஸி தான். நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்க எப்படி கெட்டியாக வருது பாருங்களேன். விட்டுட்டோம் ரொம்ப அப்படி பிடிச்சிரும். அதனால் அடிகனமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இது ரொம்ப டார்க்காக இருக்கும். ஓரியோவில் பண்ணுறது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். இதை விட உங்களுக்கு கம்மியான கலரில் வேணும்னு சொன்னால் போதும். பாருங்கள், இதை ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். சட்டியிலே வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு நல்ல ஃபேனில் வச்சு நல்லா ஆற வச்சிடணும். ரொம்ப நல்லா ஆறிடணும். நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சுருவோம். ஒரு லேசாக கூட வெதுன்னு சூடு இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி வந்துட்டு பார்த்தீங்களா. நல்லா ஆற வச்சதை நான் வந்து மிக்சியில் போட்டு அந்த 500 பாலில் கொஞ்சம் மிச்ச பால் இருந்ததா அந்த பாலை ஊற்றி நான் வந்து இது அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும். தெரியுதா? இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கங்க. இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுருக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இது பண்ணணும், ஊற்றணும். ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதை நம்ம அரைச்சது வந்து நல்ல கெட்டியாக இருக்கும். அப்போ அது லூஸ் ஆகுற மாதிரிக்கு நம்ம வந்து பால் ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். இதை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மூடி நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஒரு 5 மணி நேரம் இருக்கட்டும். அப்படி ஃப்ரீசரில் இருக்கட்டும். அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். 5 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இது நம்ம வந்து திருப்பி இதை வந்து மிக்சியில் ஜாரில் போட்டு
மறுபடிக்கும் நல்லா அடிக்கணும். இன்னொருக்கா வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வருவோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா சுற்றி விட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மறுபடியும் திருப்பி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கெட்டி கெட்டியாக இருந்ததில் அது இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போயே டேஸ்ட் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது. திருப்பி அதே கண்டெய்னரில் ஊற்றிடுங்க. நம்ம ஒரு 5 மணி நேரம் வச்சு எடுத்தது கெட்டியாக இருந்தது. திருப்பி வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றியாச்சு. அவ்வளோதான். இதை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு ஏர் டைட்டாக உள்ளதில் வச்சு நம்ம டைட்டாக மூடி வச்சுக்குவோம். நல்லா டைட்டாக இருக்கணும். அப்படியே நம்ம வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சு இன்னும் ஒரு 5 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்தால் நம்மளுக்கு நல்ல சுவையான ஒரு நல்ல ஐஸ்கிரீம் கிடைக்கும். நம்ம இன்னும் ஒரு 5 மணி நேரம் செஞ்சு எடுப்போம். ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ அந்த ஐஸ்கிரீமை எடுத்துகிட்டு வந்துட்டோம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப அருமையாக இருக்குது. இதை பாருங்கள், நான் காமிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் வந்து வீட்டில் நல்லா செஞ்சு கொடுங்க. ஈஸி தான். நான் சொன்ன மாதிரிக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம கடையில் விற்கிற மாதிரிக்கே நல்லா வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த கரண்டி வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் எப்படி பால் மாதிரி வந்துடுச்சு நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்ம 3 பிஸ்கட் பாக்கெட் தான் 15. இந்த ஓரியோ பிஸ்கட்டில் 15 பிஸ்கட்டும் நான் 500 பால் எடுத்தேன். ஆனால் 500 பால் இதில் ஆகலை. 300 பால் தான் நம்ம ஊற்றி நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்துருக்குறோம். இதே மாதிரிக்கு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் நம்ம வச்சுருந்தோம். 5 மணி நேரம் நம்ம முன்னாடியே நம்ம வச்சுட்டு திருப்பி வந்து நம்ம வந்து எடுத்து அதை மிக்சியில் போட்டோம். மிக்சியில் நம்ம திருப்பி போட்டு நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. இதை விட கொஞ்சம் லைட் கலராக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ போன்விட்டா இதில் வந்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். போன்விட்டா பிஸ்கெட்டில் பண்ணால் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். நான் இது வந்து ஓரியோ பண்ணதுனால ரொம்ப பிளாக்காக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப ப்ரௌனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இவ்வளோதான் அழகாக வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஓரியோ பிஸ்கட்டையே குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மேலே இப்படி போட்டுடலாம். ஒரு அழகுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நல்லா இருக்க ஃப்ரெண்ட், எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்குது இல்லையா? எல்லாம் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.